இந்த எல்லா போச்சோங்களோட சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் கூச்சி தான் வரும். ஸோ வந்து ஃபன்னாக இருக்கும். ஓகே, அது கூச்சி வரக்காட்டி நம்ம போய் சேர்ந்துடும் வீட்டுக்கு. ஓகே, அது கூச்சி வரக்காட்டி விட்டிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்துட்டு ரோலோ பண்ண முடியும். ஹெய்னா கைஸ். ஓகே, எய்னானா வந்துட்டு ஒரு புது ஒரு எப்படி சொல்றது, ஒரு புது வேர்ட் மாதிரில. எப்படின்னா, என் இனிய காலை, என் இனிய வணக்கம். ஸோ தான் எய்னா கைஸ். கொஞ்சம் மாடர்னாக போகுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தோன்னா, ஹந்து போச்சோம். இதான் நான் தடவை மணி 2:30 விடிகால 2:30 மத்தியானம் கிடையாது, விடிகால 2:30 மணிக்கு செய்கிற வீடு. ஏன் பகலில் செஞ்சா இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிற, பகலில் செய்யல, லைட்டு பக்கத்தில் இருக்கிற பிரைட்டாக இருக்குது. அப்புறம் இந்த லைட். ஓகே, ஸோ இது 2:30 மணிக்கு செய்கிறது. ஏன்னா 2:30 மணிக்கு செஞ்சால் ராத்திரி டைம் யாரும் இருக்க மாட்டாங்க, திகிலாக இருக்கும், பயமாக இருக்கும் போய் சொல்கிறதுக்கு. அட்லீஸ்ட் அந்த 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 இதாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் 2:30 மணிக்கு செய்யும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஹந்து போச்சோ. ஓகே, ஹந்து போச்சோட கதை கொஞ்சம் அதோட பயோடாத்தாவும் அதோட பிஹேவியர்லாம் அதுக்கே ஒரு தனி ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் போல. ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கு. ஓகே, ஸோ கதைக்கு போகலாமா? ஓகே, பேயோட பயோடாத்தா கொஞ்சம் பார்த்துருவோம். யாருக்கும் பயோடாத்தா அப்படி சொல்ல மாட்டாங்க. போச்சவங்களோட பயோடாத்தா வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி எடுக்கும். பார்ப்போம் எவ்வளோ சுருக்கி சொல்லவும் சொல்லுது. ஓகே, ஹந்து போச்சோங்கு இன்னொரு பேர் வந்து மலேல வந்து ஹந்து புங்கோஸ்னா. ஹந்து புங்கோஸ்னா வந்துட்டு, ஹந்துனா வந்து கோஸ், புங்கோஸ்னா வந்து ரேப்ட். ஓகே, ரேப்பிங் பேய் கிடையாது, ரேப் பண்ண பேய். ஓகே, அது வந்து ஹந்து புங்கோஸ் அப்படின்னாங்க. ஓகே, இந்த போச்சோங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஃபிசிக்கல் ஓகே, நான் வந்து தொப்பி போட்டிருக்கேன், கண்ணாடி போட்டிருக்கேன், அந்த மாதிரி அதான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ வந்துட்டு அந்த ஹந்து போச்சோங்க வந்துட்டு காடியில் ஏற்றி செத்துருச்சுன்னா, இப்போ கால் 2 தலைமையில் இருந்துச்சுன்னா அப்படியே அதை வந்து ரேப் பண்ணி புதைச்சிருவாங்க. ஓகே, ஏன்னா கால் வந்து நீட்டாக கட்டியும் காலை உடச்சி தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே ரேப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க எப்படி செத்தாங்க அதே மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாலாம் வராது. ஓகே, அப்படியே சுற்றி விட்டு அப்படி தான் வராதுலாம் கிடையாது. சிலர் வந்து டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ்னால் அழுகி போயிடும். அப்படியே புல்லுலாம் வச்சு வரும், அப்படியே பூச்சி வரும்ல. ஒன்னொன்று விஷயம் இருக்குது, அது கூச்சி மட்டும் வராது. ஓகே, இன்னொன்று இல்லாமல் இந்த போச்சோங்களே நிறையா விதம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷான போச்சோங்க, போச்சோங் ஹீத்தாம், போச்சோங் மேரா, கச்சங் மேரா, அந்த மாதிரி இருக்குது. ரெட் பீன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது மலேல. ஸோ ஹந்து போச்சோங் யாங் நார்மல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட அப்பியரன்ஸும் லைக் நார்மலாக தான் இருக்கும். போச்சோங் நார்மல் வந்துட்டு குட் தான். அது ஒன்றும் பண்ணாது, தும்புக்கும் போகிறது இல்லை. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது பிஹேவியர். அப்போ நான் அப்புறம் சொல்கிறேன், அப்பியரன்ஸ் போயிடும். ஓகே, ஸோ நார்மலோட வந்துட்டு அதோட கண் வந்து பெருசாக இருக்கும், அது மூஞ்சிலாம் பேலாக இருக்கும். பேல்னா வந்துட்டு மூஞ்சிலாம் வெள்ளை வெள்ளையா செத்து போன மூஞ்சி, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். போச்சோங் ஹீத்தம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அது வந்து கெட்டது. போச்சோங் ஹீத்தம் வந்துட்டு விச் கிராஃப்ட். ஓகே, ஒரு செய்வனால் செய்கிற ஒரு 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 விஷயம். ஓகே, ஸோ இந்த விச் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த போமோ தான் செய்வாங்க. போமோ செய்வார்ப்ப இது வந்து 40 டேஸ்க்கு அது ஆனர் சுற்றி அலையும். எனக்கு அடுத்த ஆனர் யார் அப்படின்னு சொல்லி அலையும். ஓகே, இன்னொன்று போச்சோங் மேரா பார்த்தீங்கன்னா, போச்சோங் மேரா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து இப்போ வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் தான் போச்சோங் மேரா. எக்ஸாம்பிளாக போச்சோங் மேரா, இப்போ நான் உங்களை வந்து கொலை பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அநியாயமாக ஒரு தப்பு செய்யாமல் கொலை பண்ணி வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் உங்களை கொலை பண்ணிட்டேன். ஸோ அந்த பேய் அதுலேருந்து நீ கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த பேய் வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு கொலை பண்ணிட்டாங்க. கொலை இல்லாட்டி ஆக்சிடென்ட் சம்திங். ஓகே, இப்போ நார்மல் போச்சோங்க்கும் ரேட் போச்சோங்க்கும் நிறைய ஒரே ஒரு சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். என்னன்னா அதுவும் நல்லது, இதுவும் நல்லது. ஏன்னா அது வந்துட்டு
வெஞ்சன்ஸ் இருக்காது, இதுதான் வெஞ்சன்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து கொண்டாடணும். ஏன்னா தேவையில்லாமல் செத்துட்டோம்னா கண்டிப்பாக கோவம் வருமா இல்லையா? செத்துட்டோம்னு சொல்லி யாரும் ஹாப்பி பண்ண மாட்டாங்க, ஹாப்பி ஆக மாட்டாங்க. ஸோ இதான் போச்சும் மேரா. ஓகே, இதோட பிஹேவியர் பார்ப்போம். பிஹேவியர் வந்துட்டு ஹத்வீத்தமோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதோட வந்துட்டு வீச் கிராஃப்ட்னால அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பயமுறுத்தும். இன்னும் நார்மல் ஹந்து போச்சும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது சொல்ல முடியாது. ஒன்றும் பண்ணாது சொல்ல முடியாது. லைக் அது வந்து கிராஸ் பண்ணுவாப்ப நீங்கள் தேர்சிலாப்பா பார்த்துட்டீங்க, ஓகே, ஆக்சிடென்ட்லி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவுதான். பார்த்து பயந்து அப்படியே மயக்க போட்டு விழுந்துருங்க, இல்லாட்டி ஓடிடுங்க. ஓகே, ஸோ இந்த ஹந்து ஹித்தாம், இந்த ஹந்து ஹித்தாமே வருது. போச்சோங் ஹித்தாம் இருக்குல்ல, போச்சோங் ஹித்தாம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வீச் கிராஃப்ட்னால. ஸோ அது வந்துட்டு அதோட கண்ணும் அதோட அப்பியரன்ஸும் பிளாக் கலர் இருக்கும். கண்ணு வந்து ரெட் கலர், சாலிட் ரெட். நம்ம சொன்ன அந்த அந்து மேரா, போச்சோங் மேரா அது இருக்குல்ல, அது வந்துட்டு அதோட கண்ணு வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளை கலர் இருக்கும். இந்த கருப்பு இருக்குல்ல, இந்த பியூப்பில் இருக்குல்ல, அது இருக்க. ஸோ நான் செய்ய முடியல, அந்த வெள்ளை கலர் மட்டும் தான் இருக்கும், அந்த பிளாக் கலர் பியூப்பில் இருக்காது. ஓகே, அது மட்டும் இல்லை, இதோட அந்த இந்த போச்சோங் மேராவும் நார்மலும் அதுவும் நார்மல் தான். ஓகே, அது வெளியாலையும் வெஞ்சன்ஸ் தேடுறாலையும் அந்த மாதிரி. ஸோ போச்சோங் ஹித்தாம் பார்த்தா தான் நீங்கள் பறந்து போயிடணும். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு வீச் கிராஃப்ட், கண்டிப்பாக அது பலி கொடுக்க கேட்கும். ஸோ இந்த போச்சோங் வந்து எப்படி உருவாச்சுன்னா, இந்த போச்சோங் வந்து இஸ் நோன் ஆஸ் மர்டர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன். மர்டர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன்னா மர்டர்னா கொலைகாரன். ப்ரெக்னென்ட் உமனை கொலை பண்ணுறது, அதுதான் அதுக்கு பேர் மர்டர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று இருக்கு. இது வந்துட்டு எப்படின்னா, இந்த போச்சோங்கோட அதோட பலவீனம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் ஹந்து போச்சோம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரிடிக்டபிளான ஒரு விஷயத்த செய்யும். மேபி கொலை பண்ணலாம், உங்களை தூக்கிட்டு போயிடலாம், எனிதிங் கேன் பி. ஓகே, இந்த எல்லா போச்சோங்கோட சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் கூச்சி தான் வரும். ஸோ வந்து ஃபன்னா இருக்கும். ஓகே, என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. ஆனா அப்படி கிடையாது. இது வந்துட்டு ரோலோ பண்ண முடியும். ரோல்னா எப்படின்னா உருண்டை வரும், நினைச்சு வரேன். இந்த ரோல் வந்துட்டு லைக் எப்படி சொன்னாங்க, அந்த கோயில்ல உருண்டு இது பண்ணுவாங்களே, அது அந்த அளவுக்கு லேட் ஆகும். இதுன்னா காடி வேகத்துக்கு போகும், வேகமா போவோம். நினைச்சு பாருங்களேன், நீங்க ஓடிட்டு இருக்கும்போது உங்க பக்கத்துல இருந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு வேகமா போவோம், ரோல் பண்ணி போவோம், குதிச்சும் அவ்வளோ வேகமா போவோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இதோட இன்னும் ரெண்டு அதோட பலவீனம் பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்டையும் பாஸ் டு பண்ணிடும். சாலிட் ஆப்ஜெக்ட்னா இப்போ செவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டு சேஃபாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வீட்டு கதவு அப்படியே வீட்டு கதவுக்குள்ளே பூந்து அப்படி வெளியாகும். இதுதான் வந்து பாசிட்டிவ் சாலிட் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்னும் இது பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டெலபோர்ட் கூட பண்ண முடியும். டெலபோர்ட்னா என்ன தெரியுமா? டெலபோர்ட்னா வந்துட்டு ஒரு இடத்துல பூந்து ஒரு இடத்துல வெளியாகுது. ஓகே, இப்போ பிக் ஹீரோ 6 பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த ஃப்ளைட் போயிட்டு இந்த வரல, அதே மாதிரி தான் அதை டெலபோர்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு. இப்போ டெலபோர்ட் எப்படி சொல்றது? ஓகே, இங்கேருந்து பினாங்கு எவ்வளோ? ஓகே, நகிரி சிம்லாண்டில் இருக்க இங்கேருந்து பினாங்கு ஒரு லட்சம் 5 ஹவர் 6 ஹவர் வச்சுக்கோங்க. டெலபோர்ட் பார்த்துன்னா இங்கேருந்து அங்கே 1 செகண்ட்லேயே போய் சேர்ந்துடும். அதுதான் டெலபோர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பூச்சவங்களால டெலபோர்ட் செய்ய முடியும். ஓகே, டெலபோர்ட் செய்யாது, டெலபோர்ட் அந்த பவரை பார்க்க முடியும். ஓகே, இதோட ஃபேவரட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனானா ட்ரீனா வாழை மரம் தான் அதோட ஃபேவரட் ட்ரீ, அதோட ஃபேவரட் பிளேஸ். அது அங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ அது செத்து போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ரோல் பண்ணியோ இல்லை குச்சி வருது வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக போய் ஒரு வீட்டில் போய் நிற்கும் இருப்போம், அதுக்கு பனானா ட்ரீ கீழே தான் இருக்கும். பூச்சவங்க மட்டும் இல்லை, அந்த பச்சைக்கரை இருக்குல்ல, அதுக்கும் அந்த பனானா ட்ரீ தான் ஃபேவரட் இடமே. அது அங்கே தான் தங்கம். ஓகே, இது பூச்சவங்க இருக்கட்டும் சரி, தோயூலா இருக்கட்டும் சரி, ரெண்டும் அங்கே தான் தங்கும். ஓகே, இதுதான் அந்த பிஹேவியரும் அதோட பயடாத்தம். இப்போ கதைக்கு போவோமா? ஓகே, இந்த கதை
ஷார்ட்டாவா இல்லை லாங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, இது வந்து பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, இந்த ஸ்டாரி வந்துட்டு எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 1998 நடந்தது. ஸோ கொஞ்சம் பின்னால் எஸ். ஓகே, ஸோ இந்த 1998 என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னா தூக்கி போகிற கதை தான். ஓகே, தூக்கி போகிற கதைன்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். ஓகே, நாலு பின்னால் உங்கள் வீட்டில் இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கதை. ஓகே, கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பார்க்க வேண்டிய நிலைமை வருது. ஓகே, ஓகே, 1996 பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரியா. 1996 பேஸ் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகே, ஒரு மேன், ஒரு அங்கிள், ஒரு ஃபேமிலி வச்சுக்கோங்க. அதில் ஃபேமிலியில் அந்த தலைவர் அவங்க அப்பா. ஓகே, இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட பிஹேவியர் எப்படின்னா ஒரு ஜாமாவை யாராவது வாங்காத எனக்கு டக்குன்னு வாங்கிடும். எதுலையுமே முந்திக்கிற பழக்கம். இவரும் அது வாங்கிடுவேன். ஓ எனக்கு இது வேணும், ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். ஓ இல்லை என்னோட ஃப்ரெண்டு வாங்கிடக்கூடாது. இவர் 2 பேத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா, இப்போ அவன் ஃப்ரெண்டுக்கும் அவருக்கும் தெரிய வந்துச்சுன்னா, இல்லை நான் ஃப்ரெண்டு கிட்ட தூக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க சில புதர்ல விழுந்துதான் ஆகணுமே. அதே மாதிரி தான் இவர் ஒரு புதர்ல விழுந்தார். என்ன புதர்? போச்சோங் புதர். ஓகே, இது வந்து 1998. அதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. 1998. ஓகே, 1998 நடந்தது. இந்த அங்கிள் என்ன பண்ணுங்க, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல. ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல பில்லிங் ஏஜ்லாம் சொல்ல, ஆனால் எல்லாரும் வந்து எடால்ட். எடால்ட்னா மேபி லைக் பிட்வீன் த ரேஞ்ச் ஆஃப் 15 to 20 இருக்கலாம்ல. ஸோ இவங்க இந்த அங்கிள் என்ன பண்ணுங்க, இந்த அங்கிள் வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு. ஒரு லேண்ட். அந்த லேண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேலோங். லேலோங்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்களால காசு கட்ட முடியல, அந்த லேண்ட் வாங்கிட்டு ஒருத்தவங்க காசு கட்ட முடியாமல் பேங்க் கிட்ட கொடுத்துரும். அந்த பேங்க் என்ன பண்ணணும், அவங்க கட்டின காசோட அவங்க கட்டின காசு வரைக்கும் கட்டிட்டு அந்த லேண்ட் வந்துட்டு குறைச்ச விலைக்கு போடுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு வச்சுக்கோங்களேன், அந்த லேண்ட் வந்துட்டு 1.5 மில்லியன்னா குறைச்சி 1.5 லட்சம் வரைக்கும் தான் விற்பாங்க. அந்த மாதிரி அதான் லேலோங்குவாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து ஆக்சுவலி அந்த லேண்ட் வந்து லேலோங். ஓகே, ஸோ லேலோங்க்கு இவ்வளோ குறைச்சி இட போடுறப்ப இவர் வந்துட்டு யோசிச்சிருக்கணும். ஓகே, இவர் அந்த தேய்க்கிற விஷயத்தில் எதோ யோசிக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்க, இவர் வந்து லேலோங் லேண்டை வாங்கியிருக்காரு. வாங்கின பிறகு இவருக்கு அந்த லேண்டுக்கு பின்னால் வந்துட்டு காடு. அந்த காடு இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அவருக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இது அவர் வந்து 1998 வாங்கும் போறப்ப இது வந்துட்டு ஒரு 15 years பேக், மேபி இல்லை 15 years பேக் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அந்த நடந்த விஷயம். ஸோ நான் ஒரு 30 சம்திங் 30 மினிக்கு இருக்கிறாரா. ஸோ அதை கழிச்சு இவர் வந்து அந்த லேண்ட் வாங்குறார். ஸோ இவர் அந்த லேண்டை வாங்கும் போறப்ப இவருக்கு அந்த லேண்டோட உண்மையான கதை எதுவுமே தெரிய வராது, தெரிஞ்சிக்கல விரும்பலை. ஏன்னா இவர் தான் விதைக்கணும்னு வேகத்தில் இருக்காதுல்ல. ஸோ இவர் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்காம இவர் வந்து அந்த வாங்கிட்டார். ஏன்னா அவர் வந்து நேச்சுரல் வேணா பின்னா காடு ஜங்கிள் இருக்கு. ஓகே, நினச்சி பாருங்க, டீ காலையில் எழுந்துச்சு அங்கே போய் உட்காந்து அப்படியே நேச்சரை பார்த்துட்டு டீ குடிச்சா செம்மையாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி உள்ள அந்த கற்பனையில் இவர் போயிருக்கார். ஓகே, இவர் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல என்ன நடக்கணும் அப்படின்னு. ஸோ இவர் வீடெலாம் கட்டிட்டார். ஓகே, வீடெலாம் கட்டிட்டு அந்த லேண்டில் வந்துட்டு வீடெலாம் கட்டிட்டார். கட்டின பிறகு இவரும் அந்த வீட்டுக்கு காலடி வைத்து விட்டார். காலடி வச்சோன்னே 1 மாதம் எதுவுமே நடக்கல. 2 மாதம் கழிச்சு தான் அந்த நாள் இவருக்கு ஏன் டக்குன்னு வீடை கட்டினோன்னா டக்குன்னு வரல. இப்போ 2 மாதம் கழிச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் கடைசியில் சார். ஓகே, இவர் வந்துட்டு அந்த வீடு வாங்கி கட்டின பிறகு வந்துட்டாரு. ஃபேமிலியோடலாம் சேர்ந்து வந்துட்டாங்க. ஓகே, இவங்க ஃபேமிலி மட்டும் தான் வந்தாங்க. என் ஃபேமிலி மெம்பர் இவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 of them. ஸோ 4 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, இவர் வந்துட்டு அந்த நாள் என்ன என்கவுண்டர் பண்ணார்னா, இவர் வந்து சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கு. ஓகே, சிகா எதானா இருக்கணும், குடிக்க பழக்கம் இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் தூங்கின பிறகு இவர் அந்த பால்கனியில் போய் நின்று சிகரெட் பிடிச்சிருக்காரு. ஓகே, சிகரெட் பிடிச்சா என்ன பண்ணோம், சிகரெட் பிடிச்சி டக்குன்னு ஓடிடணும். ஏன்னா பக்கத்தில் காடு. ஓகே, ஸோ அந்த பயம் இருக்கணும், கொஞ்சமாச்சும் இருக்கணும். இருக்கு அந்த பயம் இல்லை. ஸோ இவர் அந்த பால்கனியில் உட்காந்து சிகரெட் பிடிச்சிருக்காரு. சிகரெட் பிடிச்சிருக்கோம். கீழே 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 கருப்பு கரு ரேப் பண்ண அந்த போச்சும் நின்றுக்கிறது இவர்
பார்த்துருக்காரு. ஓகே, இவர் பார்த்த பிறகு இவரு என்ன பண்ணணும், ஓடி இருக்கணும். இவர் இப்படி பார்த்துருக்காரு. ஸோ இதுங்க வந்துட்டு இந்த பார்த்தது வந்து அஞ்சு அஞ்சு போச்சோங் ஹித்தாம். ஓகே, அந்த போச்சோங் ஹித்தாம் பிளாக் கலர். ஸோ நான் பிளாக் கலர் சொன்னால அது வந்து விச் கிராஃப்ட் மூலமாக செய்வது. ஓகே, ஸோ இது வந்துட்டு அவர் வீட்டுக்கு பின்னால நின்று அவர் வீட்டே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் பார்த்தோன்னே என்ன ஹாய் அப்படியா சொல்லுவீங்க, இல்லை தானே? இவர் வந்து இப்போ பார்த்து நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிக்குவீங்க, ஓகே ராத்திரி சொல்கிறாங்க, ராத்திரி பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு தூக்கவரில் பார்க்குறோம் அப்படின்னு நினைப்பீங்க. இது பகலில் பார்த்தா உண்மை அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜி மூலிமா அது மாறிடுச்சு. ஓகே, ஸோ அது ராத்திரில பார்க்குறதுலாம் பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஸோ இவர் அதே சைக்காலஜி தான் இவர் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்க சைக்காலஜி. ஓகே, ராத்திரி பார்த்தோன்னா ஒரு தூக்க வரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி தூக்க வரியா இருக்கும் சொல்லி இன்னும் டீப்பாக பார்த்துருக்காரு. டீப்பாக பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சு, அது வேலையை காட்டிடுச்சு. அது என்ன பண்ணுச்சு, இப்போ வச்சுக்கோங்களேன் பின்னால் வந்துட்டு ஃபென்ஸ். ஓகே, ஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இரும்பில் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். ஓகே, இரும்பில் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த கிச்சன் இங்கே இருக்குது. கிச்சன்லேருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த கிச்சனில் வந்து இப்படி இருக்குது. ஸோ அது அப்படியே கிச்சன் வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்கு. அந்த அஞ்சும் வீட்டுக்குள்ளேயே தான் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, என்னோட வீட்டுக்குள்ளே பார்க்குறது இப்படி கீழே கொஞ்சம் இறங்கி பார்த்தாரு. அதோட ரேட் ஆயோட அப்படி பார்த்தான் இவர் ஃப்ரைட்டன் ஆகி விழுந்து பிச்சுக்கோ வீட்டுக்குள்ளே பிச்சுக்கிட்டாரு. இந்த விஷயம் அவர் யார்கிட்ட சொல்ல கிடையாது. ஏன்னா அப்போதான் வீட்டுக்கு 2 மாதம் வந்துடும். டக்குன்னு கிளம்ப சொன்னா எப்படி நல்லா இருக்காதுல்ல. அஃப்கோர்ஸ் காடுனா முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகே, சரி விட்ட பிறகு இது என்ன இருந்துச்சுன்னா, இது 2வது தடவை அவங்க ஒய்ஃப் கிட்ட வேலை கட்டி இருக்கு. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சமைச்சிட்டு ராத்திரி நேரம் சமைச்சிடும் போது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு ஹேபிட் இருக்கு. ஓகே, அந்த ஸ்மோக் அவங்களால வந்துட்டு சுவாசிக்க முடியாது. ஜன்னல் திறந்துடுவாங்க. சில பேர் வந்து அந்த ஐயோ பேர் பண்ணிட்டேன், அந்த சக்கு, ஏன்னா அந்த சக் பண்ணி விடும்ல வெளியே, உங்களுக்குள்ள குக்கில் மேலே இருக்கல வென்டிலேஷன் ஏதோ சொல்லுவாங்க தெரியல, மறந்துட்டேன். ஓகே, அதை சில பேர் தட்டி விடுவாங்க. சில பேர் ஜன்னல் தட்டி விடுவாங்க, ஏன்னா பக்கத்தில் காடு. அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க அந்த ஏப்ரீஸ். ஓகே, ஸோ வந்து இவங்க ஜன்னல் திறந்து விட்டோன்னே மறு செகண்டே இவங்களுக்கு பொணவாடை அடிச்சிருக்கு. ஓகே, பொணவாடினானே நீங்கள் ஓடிடணும். ஓகே, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த பூச்சோங்கலாம் வருதுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சோங்கன்னா வந்துட்டு லைம் ஸ்மெல்லு, இல்லாட்டி இன்னொன்று லைம் ஸ்மெல், இல்லாட்டி ஃப்ளவர். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ ஒருத்தவங்க புதைக்க மறுப்பேன் போச்சோம், அவங்க புதைக்க மறுப்பாங்கள, அஃப்கோர்ஸ் மேலே வந்து ஃப்ளவர் போடுவாங்க. ஸோ அதோட கிளம்பி வந்தாலும் அந்த ஸ்மெல் வாசம் அடிக்கும். ஒன்று லைம் வாசம் அடிக்கும். ஓகே, லைம் வாசம் அடிக்கும். ஏன்னா லைம் எதுக்கு புழிஞ்சிடுவாங்கன்னா, அந்த பொணவாடை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் லைமை புழிஞ்சு விட்டு சம்டைம்ஸ் வந்து ஐ திங்க் இது கொட்டி விடுவாங்க, மஞ்சத்தூள் கொட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பொந்தியானா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வாசம் அடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும் லைம் வாசம் அடிக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா லைம் வாசம் அடிக்க கிடையாது, பொணவாடை அடிச்சிருக்கு. என்னடா பொணவாடனா நீங்கள் இது என்கவுண்டர் படிக்க தெரியல, ஆனால் பொணவாடை சும்மா வாடை அடிக்கும். அதுவும் 5 பொணவாடை எப்படி இருக்கும். இவங்க ஜன்னலை அப்படி கொஞ்சம் திறந்து பார்க்க போகிறப்ப அந்த 5 அவங்க மினுக்குண்டு அவங்களே பார்த்துருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு ஹை ப்ரெஷர் இருக்கு. ஓகே, ஹை ப்ரெஷர் இருந்தானே இவங்க அப்படியே போட்டு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே விழுந்துட்டாங்க. ஏன்னா ஹை ப்ரெஷர் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஸோ விழுந்தானே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. இவங்களும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் நடந்தது மட்டும்தான் தெரியல. அவங்க கிட்ஸுக்கு நடந்தது எதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை சொல்ல வேணாம் சொல்லி மறைச்சிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பிள்ளைங்களை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பி, கண்டிப்பாக இந்த காஞ்சனா படத்தில் வரல அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ அவங்க வெளியே அனுப்பிட்டு அவங்க வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவங்க தங்கச்சிக்கு அனுப்பி இவங்க வந்து பாட்டி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்துட்டு அந்த பக்கத்து வீடு மின்னுக்குள்ள வீடுலாம் வந்துட்டு இவங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸாக 2 மாதம் டக்குன்னு வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் இல்லையா? ஸோ இவங்க வந்துட்டு அப்போ தான் அவங்க போய் கேட்குறாங்க, இந்த வீடு ஏன்
யாரும் கட்டவே இல்லை, ஏன்னா யாருமே கட்டல, இவர் கட்டியிருக்காரு. ஆமாம் இல்லையா? அப்பயே சந்தேகப்பட்டிருக்கணும். அதை விட்டு கட்டி பிடிச்ச பிறகு எவ்வளோ மில்லியன் கட்டி பிடிச்ச பிறகு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நோ யூஸ். ஸோ அந்த நெய்பர் சொல்லியிருக்காங்க, விசாரிச்சு நெய்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த வீடு இந்த இந்த ஆக்சுவலி அந்த அந்த கட்டின வீடு எல்லாமே ஓகே, அந்த பக்கத்து வீடு மினுக்குள்ள வீடு அந்த அந்த ஏரியாவே ஒரு வில்லேஜ். இது மினுக்கு ஒரு வில்லேஜாக இருந்துச்சு. ஓகே, எத்தனையோ ஒரு 40 years பேக், வென் 1998 இருந்தா 40 years பேக் 50 years பேக் ஓகே, ஒரு வில்லேஜாக இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜ் அழிஞ்ச பிறகு தான் இவங்க அந்த வீடு கட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வில்லேஜில் இவர் இருந்த நிலத்துல தான் அந்த விச் மீன் த மேன் ஓகே விசன் அந்த போமோசையரோட வீடும் இருந்துச்சு. ஓகே, அந்த வீட்டுக்கு மேலே அந்த வீட்டை அழிச்ச பிறகுதான் இந்த இந்த நிலைமை ஆன பிறகு அந்த வீட்டு மேலே இவர் வீடு கட்டியிருக்காரு. ஓகே, ஸோ அதை டிமாலிஷ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் வீடு கட்டினா டிமாலிஷ் பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை, எல்லாம் இவாக்குவேட் ஆகிட்டாங்க. ஸோ வந்துட்டு இவர் அந்த டிமாலிஷ் பண்ணிட்டு தான் அந்த இடம் வந்து லேண்ட் வந்து கோசமாக இருந்துச்சு, ஃபுல்லாக க்ளீனாக கோசமாக இருந்துச்சுன்னா. ஸோ இந்த இவரோட வீட்டுக்கு மேலே தான் இவரோட வீடை கட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இவர் இதை கேட்டோடனே தூக்கி போட்டுருச்சு. ஒரு செத்து போன வீட்டு மேலே ஒன்று வீடை இடிச்சு கட்டினா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு கோவம் வரும். ஆனால் வந்துட்டு இது வந்து இவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து அவரோட வளர்த்த அந்த போச்சோங் ஹித்தமோட வேலை தான். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணிருக்க, இவர் வந்துட்டு இறந்த பிறகு இவர் ஒரு வீட்டு பின்னாலே புதைச்சிட்டாங்க. விச் மீன் கிச்சன் தெரியுமா, கிச்சனுக்கு பின்னாலே இவங்க இப்போ கிச்சன் வச்சுருக்காங்க, கிச்சனுக்கு பின்னாலே புதைச்சிட்டாங்க, வீட்டுக்கு பின்னாலே புதைச்சிட்டாங்க. ஓகே, புதைச்சிட்டானே கலர் எதுவுமே கட்டல, ஏன்னா இவர் வந்து போகும்போதால ஐ டோன்ட் நோ இவருக்கு வந்து ரீசைட் பண்ணி நார்மலாக செஞ்சாங்களான்னு தெரியாது. மேபி இந்தியனாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், மலேசியாக இருக்கலாம், எனி ஆஃப் தட், ஆனால் சரியாக தெரியாது. ஆனால் ஜஸ்ட் ரத்து பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ இவருக்கு பின்னால் போனோம் இருக்கு தெரிஞ்சவொடனே இவருக்கு என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் இவர் போமோ கூட்டியிருக்காரு. போமோ கூட்டு வந்து எல்லாத்தையும் மீன் லைக் அந்த 5த்தையும் கண்ட்ரோல் பண்ணி என்னென்னமோ ரிசைட் மந்திரா எதுவும் சொல்லி கடைசியில் துரத்தி அமைச்சிட்டாங்க. கடைசியில் அவரோட பின்னால் இந்த பணத்தை வந்து அவங்க தூண்டி அந்த பணத்தை எடுத்து எதுவும் ரீசைட் பண்ணி வேற இடத்துல இன்னும் உள்ளே இருக்கிற ஜங்கலில் வச்சு புதைச்சிட்டாங்க. அந்த எலும்பை எடுத்து புதைச்சிட்டாங்க, எலும்பு இருந்துச்சு அதை எடுத்து புதைச்சிட்டாங்க. மேபி அதோட ப்ரொசீஜர்த்தில் அதை என்ன பண்ணிடுவாங்க, அதை எடுத்து புதைச்சிட்டாங்களா. இது ஏன் அவங்க கட்டின 2வது மாதத்துல இது இன்சிடென்ஸ் 2வது மாதத்துல வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த நாள் தான் அவர் இறந்த நாள், அந்த ஆனர் அந்த போமோ இறந்த நாள். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த போச்சோங் ஹித்தாம் என்னன்னா, இப்போ அதுக்கு வந்து ஆனர் இறந்துட்டாங்கன்னா அந்த ஆனர் தேடி போயிடும். ஸோ இது போகும்போது இப்போ இது ஜங்கல் வழியாக போயிடுச்சு போல தெரியல, இது எந்த வழியாக ஜிபிஎஸ் பச்சா என்ன பச்சா பேஸ் பச்சா எனக்கு தெரியாது, இது போயிடுச்சு. ஸோ அவர் இறந்த நாளைக்கு இதுங்க வந்து நின்று அந்த இடத்தையே பார்த்துருங்க. ஏன் கிச்சனே பார்த்துக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா, ஏன்னா கிச்சனுக்கு மேலே தான் கிச்சனே பார்த்தீங்கன்னா கிச்சன் மேலே தான் பணத்துக்கு மேலே கிச்சனில் அந்த கிச்சன் தள்ளி தான் அங்கே இருந்துச்சு. ஸோ இது அதே அந்த ஆனர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்களா, அதுதான் அந்த கதை. ஸோ இந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு வீடை லேலோங்க, இல்லை ஒரு காடி லேலோங்க, ஒரு லேண்ட் லேலோங்க விட்டாங்க, இது குறைவா இருக்கு சொல்லி டக்குன்னு வாங்கணும்னு சொல்லி டக்குன்னு வாங்கிறாரு. அதோட ஹிஸ்டரி, அதோட என்ன ஆச்சு, ஏன் அந்த லேண்ட் யாரும் வாங்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இவ்வளோ வேலை குறைவா வைக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் வாங்க. பூத்தா.com எல்லாம் போய் வாங்கினீங்கன்னா இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் அந்த ஹந்து போச்சோங்கோட கதை, இதுதான் அந்த கதை. ஸோ பாய்.